மறைந்த திருமலர், திருமஞ்சு, செண்பகம் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, மறைந்த மூவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த வெடிவிபத்தில் சற்றும் எதிர்பாராத வகையிலே மூவரும் பெண்கள் மூவரும் பலியாகி இருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்காகத்தான் நான் திருவண்ணாமலை நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு இங்கே இந்த இரவு வேளையில் வந்து சேர்ந்திருக்கிறேன். இதன் பிறகு நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். காலை 9 மணி அளவில் திருவண்ணாமலையிலே நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். இந்த நிமிடம் வரையில் ஒரு நொடி கூட ஓய்வில்லை. எண்ணற்ற பல இடங்களில் குடியேற்று விழா நிகழ்ச்சிகள், வரவேற்பு நிகழ்ச்சிகள், காதணி விழா, சிலை திறப்பு விழா என்று ஏறத்தாழ 12-13 மணி நேரம் வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்துவிட்டு இங்கே வந்து சேருவதற்கு இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்திருக்கிறது. செங்கம் நிகழ்ச்சியை முடிக்கிற போது 6 மணி, அங்கிருந்து இங்கே வந்து சேர இப்போது மணி 10:30. 4.5 மணி நேரம் செங்கத்திலிருந்து கம்பைநல்லூர் வருவதற்கு ஆகியிருக்கிறது. பகல் வேளையிலேயே வந்து இந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், நம்முடைய கட்சியின் சார்பில் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனால் எதிர்பாராத வகையில் ஆங்காங்கே இடைமறித்து வழிமறித்து தோழர்கள் கொடியேற்ற சொல்லியும் சிலைகளுக்கு மாலை அணிவிக்க வைத்தும் நேரத்தை எடுத்துக் கொண்டார்கள். என்றாலும் கூட இவ்வளவு நேரம் 11 மணி ஆகப் போகிறது. இந்த நள்ளிரவை நெருங்கும் வேளையிலும் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு நான் 5 மணி நேரத்திற்கு மேலாக பயணம் செய்ய வேண்டும். நாளை காலை 9 மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்பு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அம்மாப்பேட்டையிலே இதே போல ஒரு வெடி விபத்து, அதில் 8 பேர் உயிரிழந்தார்கள். அப்போதும் நான் வெளியூரிலே இருந்தேன், அண்டை மாநிலத்திலே இருந்தேன். உடனடியாக வர இயலவில்லை. தொலைபேசியிலே அந்த குடும்பத்தினருக்கு இயக்க தோழர்களின் வாயிலாக என்னுடைய ஆறுதலை சொன்னேன். இன்றைக்குத்தான் அந்த வாய்ப்பு அமைந்தது. அம்மாப்பேட்டைக்கு சென்று அந்த 8 குடும்பத்தினருக்கும் ஒரே மேடையிலே ஆறுதல் சொல்லிவிட்டு நமது கட்சியின் சார்பில் தலா 25,000 ரூபாய் அவர்களுக்கு ஆறுதல் நிதியும் வழங்கினோம். அதை முடித்துக் கொண்டு கம்பைநல்லூர் இந்த 3 பேருடைய குடும்பத்தினரையும் சந்திக்க வேண்டும்
என்ற நிலையில வந்து வெறுங்கையாக பார்த்துவிட்டு செல்ல முடியாது என்கிற சூழலில் இயக்க தோழர்கள் தங்களால் இயன்ற நிதியை திரட்டி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 75,000 ரூபாய் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மாப்பேட்டையிலே 25,000 தான் கொடுத்தோம். இங்கே சற்று கூடுதலாக இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் அவரவர் சொந்த பணத்தில் இருந்து அள்ளி தந்த நன்கொடையை வைத்து இந்த நிதியை நாம் வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இப்போது தலா 10,000 ரூபாய் கூடுதலாக காசோலை தருமபுரி அம்பேத்கர் அறக்கட்டளையின் சார்பில் அந்த 3 குடும்பத்திற்கும் வழங்கப்படுகிறது. தலா 10,000 மொத்தம் 85,000 ஆகிறது. அது இல்லாமல் பழனிசாமி மேஸ்திரி தொழிலதிபர் தலா 10,000 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்குகிறார். ஆக இதையும் சேர்த்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 95,000 வருகிறது. இப்போது ராஜகோபால் 5,000 தந்திருக்கிறார். அதோடு 10,000 நம்முடைய கோவேந்தன் அவர்கள் தந்து மொத்தத்தில் ஒவ்வொரு லட்சம் இந்த 3 குடும்பத்திற்கும் வழங்கப்படுகிறது. எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் போன உயிரை திரும்ப பெற முடியாது. அது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நம்மால் மதிப்பீடு செய்ய முடியாது. ஒரு உயிர் திடுமென விபத்திலே பறிபோகிற போது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும், பெரும் துயரத்தை தரும் என்பதை சொற்களால் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருந்துயரத்திலே வீழ்ந்திருக்கிற தியாகு விஜயகுமார் மற்றும் மேகநாதன் ஆகிய மூவரும் தம்முடைய குழந்தைகளோடு இந்த வேளையிலே வந்து கதறி அழுததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை பார்க்கிற போது நமக்கு நெஞ்சு பதறுகிறது. இந்த பிள்ளைகளை வைத்து நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன் என்று 3 பேருமே கண்ணீர் விட்டு கதறியதை நாம் இங்கே கண்டோம். தைரியமாக இருங்கள் என்று சொல்லுவதை தவிர நம்மிடத்தில் வேறு வார்த்தைகள் இல்லை. நமக்கு ஒரு ஆறுதல், நாம் வெறுங்கையோடு பார்க்கவில்லை, நம்மால் ஆனதை செய்தோம் என்கிற அடிப்படையில் இந்த சிறு நிதியை நாம் கட்சியின் சார்பில் வழங்கி இருக்கிறோம். பெரும்பாலும் இப்படி பாதிப்பு ஏற்படுகிற போது நான் மேடையிலேயே நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவரவர் கையிலே இருக்கிற 500, 1000 என்று தர சொல்லி மேடையிலேயே வசூலித்து பல குடும்பங்களுக்கு 3 லட்சம், 4 லட்சம், 2 லட்சம் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நான் உடனடியாக அந்த மேடையிலேயே நிதி திரட்டி வழங்கியது உண்டு. இன்றைக்கு கூட அப்படி செய்ய முடியும். நேரமில்லை, நள்ளிரவை நெருங்குகிறது. அதன் பிறகு நாம் நெடுந்தூரம் வேறு பயணம் செய்ய வேண்டும். நேற்று சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர இரவு 2 மணிக்கு மேலாகிவிட்டது. அதன் பிறகு நான் படுத்து காலையிலே 6 மணிக்கு எழுந்து தயாராகி
7 மணியிலிருந்து வந்த பார்வையாளர்களை எல்லாம் சந்தித்து விட்டு பிறகு ஒப்புக்கொள்ளாத நிகழ்ச்சியில் தான் அதிகம். ஒப்புக்கொண்டது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். இதற்கு கூட நான் வேறொரு நாள் வருவதாகத்தான் சொன்னேன். செங்கம் போனால் மாலை 6-7 மணி ஆகிவிடும். அதன் பிறகு கம்பைநல்லூர் போய் சேர முடியாது. இன்னொரு நாள் பார்க்கலாம் என்றுதான் சொல்லியிருந்தேன். இன்னொரு நாள் நான் வர முடியாமல் போய்விடும் என்று எண்ணி கோவேந்தன் மற்றும் முன்னணி தோழர்கள் கட்டாயம் நீங்கள் இன்றைக்கே வந்து போக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். 24 மணி நேரம் உங்களோடு இருக்க எனக்கு ஆசைதான். வர முடியும். எனக்கென்று வேற எந்த பெரிய வேலையும் கிடையாது. நீங்கள் கூப்பிடுகிற இடத்திற்கெல்லாம் வருவதுதான் என்னுடைய வேலையே. ஆனால் ஒரு கட்டுப்பாடு தேவை, ஒரு ஒழுங்கு தேவை. நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிற போது தடுமாறி நான் கீழே விட நேர்ந்தால் கூட நீங்களே என்னை விதித்து உங்கள் கால்களாலே என்னை விதித்து எனக்கும் முடிவை தேடக்கூடிய நிலை வந்துவிடும். அப்படி ஒரு வெறித்தனமாக தோழர்கள் நடந்து கொள்வது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது, அச்சத்தை தருகிறது. வண்டியை விட்டு இறங்கினால் மேடைக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் ஏறி வர வேண்டும். பிறகு வண்டியிலே பாதுகாப்பாக போய் சேர வேண்டும் என்று நீங்கள் முதலில் நினைக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து வண்டியிலிருந்து என்னால மேடைக்கு ஏற முடியவில்லை. அமைதியாக பேசுறதை கேளுங்க, பேசுறதை கேளுங்க, அது பேசுறேன். கூச்சல் எழுப்பக்கூடாது. தோழர்கள் கையெல்லாம் கீறி பல இடங்களில் ரத்த காயம். நவலையிலே ஒரு பையன் ஓங்கி பின்னால் இடித்ததில் கடுமையாக தலை சுற்றம். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எந்த நேரம் உங்களோடு என்னால் பயணிக்க முடியும். ஒரு நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேர்ந்து அதை முடிக்க உங்களுடைய ஒத்துழைப்பு முக்கியமானது. திட்டமிடாத ஏராளமான நிகழ்ச்சி வழியில எந்த இடத்திலையும் நான் குடியேற்றல் சொல்லல. நேரா செங்கத்தை முடிச்சுட்டு அம்மாப்பேட்டை முடிச்சுட்டு கம்பெனி வரணும். வந்திருந்தா இங்க 7-7:15 வந்துருக்க முடியும். நிகழ்ச்சி ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு நான் 8 மணிக்கு திரும்பி இருக்க முடியும். இந்நேரம் நான் சென்னையை நெருங்கி இருக்க முடியும். ஆனால் வழிநெடுக திட்டமிடாத நிகழ்ச்சிகள், ஆங்காங்கே வழிமறித்து தோழர்கள் அவ்வளவு நெருக்கடிகளை தந்தார்கள் என்பதை வருத்தத்தோடு சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இன்னும் பல தூரத்தை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. நாம் இப்போ சும்மா ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை தான் பெற்றிருக்கிறோம். அதுக்கே 25 வருஷம் நான் படாத பாடுபட வேண்டியிருக்கும். 10 வருஷம் தேர்தல் அரசில் வராமல் மொத்தத்தில் 35 ஆண்டுகள் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு பெரும்பாடுபட நேர்ந்தது. சில பேர் 50-60 வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி, பொருளை தேடி, சுகத்தை தேடி சொலுசாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சொலுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள். அவங்க ஊர் ஊரா இப்படி போய் அடைய வேண்டியதில்லை, ஊர் ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை, ஊர் ஊராய் போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை. உடனே கட்சியை தொடங்கலாம், அடுத்து ஆட்சிக்கு போகலாம். ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து
தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல், வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல், ஓய்வென்றால் என்னவென்று தெரியாமல், உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல், பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல், சினிமாவுக்கு போனதில்லை, பீச்சுக்கு போனதில்லை, பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை, விளையாட்டில் பங்கேற்றதில்லை, லீவு நாள் என்று சனி ஞாயிறிலே ஓய்வெடுத்ததில்லை, குடும்பத்தோடு கோடை வாசஸ்தலம் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை, குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு 10 நாள் சுற்றிவிட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை, விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாக்குக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை, கிடைக்கிற கஞ்சியை குடித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உறங்கி 35 ஆண்டு காலம் பாடாய்பட்டு அரும்பாடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்துதான், வாழ்வை தொலைத்துதான் இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியும். அப்படி இருந்தும் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத சாதி வெறி பிடித்த கும்பல் நம்முடைய பொதுக்கட்டத்தை வெற்றி சாய்க்கிறார். மத வெறி பிடித்த கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஆகிய மாமனிதர்களின் கொள்கையிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த கொள்கைகளை பரப்புவதிலே எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது. அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது. அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. இன்றும் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது. நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ பாதை மாறி இருப்பேன். நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ இந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை கூட பெற்றிருக்க முடியும். நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று எடுத்திருக்க முடியும். நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே முழுமையாக வேறு நிலைக்கு மாறியிருக்கும். ஆனால் நான் 1990 இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேனோ, அதே இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் பின்பற்றுகிறேன். அந்த வாழ்க்கையிலேயே பயணிக்கிறேன். 3 முறை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நிமிடம் கூட எனக்கு எம்பி என்ற எண்ணம் வந்ததே இல்லை. அதை நான் யாரிடத்திலும் பெருமிதமாக சொல்லிக் கொண்டதும் இல்லை. அதிகாரிகளிடத்தில் கூட நான் எம்பி பேசுகிறேன் என்று ஒரு நாளும் நான் பேசியதில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகிறேன் என்றுதான் என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். பதவி பரிசிலே எந்த ஈர்ப்பும் எனக்கு இருந்ததில்லை, இனியும் இருக்கப் போவதில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் மட்டும் நான் சொல்லுவது போல் கட்டுப்பாடாக இருந்தால், ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நான் விரல் நீட்டுகிற திசை நோக்கி ஒற்றுமையாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலை இருந்தால், கோட்டையில் சிறுத்தைகளின் கொடியை பறக்க வைக்க முடியும். என்னால் ஓங்கி சொல்ல முடியும், என்னால் உரத்து சொல்ல முடியும். சில பேர் கேட்கிறார்கள், எவனெவனோ திடீர் திடீர் என்று கட்சி தொடங்குகிறவன் எல்லாம் நான் தான்
முதலமைச்சர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். நீங்கள் ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள்? உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் அப்படி சொல்ல மனமில்லை என்றெல்லாம் பத்திரிகையாளர்கள் இடத்திலே பல முறை கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி என்பது மக்கள் பார்த்து தருகிற ஒன்று. அது ஒரு கட்டளை, அது ஒரு பதவி அல்ல. அதை நாமே நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டு சம்பத்தம் அடிப்படையில் எந்த பெருமையும் இல்லை. நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். அதற்கு அரசியல் அதிகாரமும் நமக்கு பயன்படும் தேவை என்று நம்பினார். அவருடைய வழியிலே உறுதியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கத்தை நான் வடிவமைத்திருக்கிறேன், வளர்த்தெடுத்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு ஒரு பெருமை உண்டு, எனக்கு மகிழ்ச்சி உண்டு. விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் யாராலும் காய் நகர்த்த முடியாது. இது என்னுடைய கர்வம் அல்ல, காலத்தின் கட்டளை. இது நான் கர்வத்தோடு பேசவில்லை. ஆனால் காலம் அப்படி ஒன்றை தீர்மானித்திருக்கிறது. சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடக்காது, காய்களை நகர்த்த முடியாது என்பதை இந்த 35 ஆண்டு காலம் நாம் சகித்துக் கொண்ட பொறுத்துக் கொண்ட அரசியல் நடவடிக்கைகளால் இந்த நிலையை காலம் தீர்மானித்திருக்கிறது, காலம் உருவாக்கி இருக்கிறது. 2026 தேர்தல் யார் முடிவெடுக்க போகிறார்கள்? அந்த தேர்தலில் எத்தகைய முடிவு யாருடைய முடிவால் நிகழப்போகிறது என்பதை இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் உற்று நோக்குகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்க போகிற முடிவுதான் 2026 தேர்தலை தீர்மானிக்க போகிறது என்பது அரசியல் வல்லுநர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதற்கு இன்னும் வலு சேர்க்க வேண்டுமானால் நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக, அரசியல் தெளிவுள்ளவர்களாக, ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களிடத்திலே நான் விடுக்கிற வேண்டுகோள். கம்பைநல்லூரிலே பேசுகிறேன் என்றாலும் கூட இது உலகம் முழுவதும் எல்லோரும் கேட்கிற, சமூக ஊடகங்களின் வாயிலாக கேட்கிற ஒரு சூழல் இருப்பதனால் நான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தின் முன்னால் பேசிக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டேதான் பேசுகிறேன். எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறுத்தைகள் இத்தனை காலம் நான் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கியதன் விளைவாகத்தான் இந்த இடத்தை நாம் எட்டியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக நம்முடைய அமைப்பை, புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையை நிறைவேற்றியாக வேண்டும் என்கிற ஒரு பெருஞ்சுமையும் நம் முன்னால் கிடக்கிறது. நான் 3 நாள் வியட்நாம் போய்விட்டு உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு நேற்று 11 மணிக்கு காலையிலே வந்து இறங்கினேன். நேற்று 11 மணியிலிருந்து ஒரு நொடி கூட ஓய்வில்லை. அயல் நாட்டிலிருந்து என்ன உடையை உடுத்திக் கொண்டு வந்தேனோ அதைத்தான் நேற்று திருவண்ணாமலையிலே நள்ளிரவு வந்து படுக்கிற போதும் உடுத்தியிருந்தேன். விடியற்காலை எழுந்து இந்த நிமிடம் வரையில் ஓய்வில்லை.
இப்படி ஓடிக்கொண்டே நாம் இருக்கிறோம், உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அறுவடை செய்கிற போது ஏமாந்து போகிறோம். நமக்குரிய பங்கீடு கிடைப்பதில்லை. நம்முடைய வலுவுக்கேற்ப அதிகார பகிர்வு கிடைப்பதில்லை. அதற்கு என்ன காரணம்? நாம் இன்னும் நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டை, ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு மகத்தான பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்தியாக வேண்டும். இதைத்தான் நான் ஒவ்வொரு வேளையிலும் திரும்ப திரும்ப நினைவூட்டி வருகிறேன். கம்பையநல்லூரிலும் நினைவூட்டுகிறேன். இது ஒரு துக்க நிகழ்ச்சி தான் என்றாலும் கூட பல ஆயிரம் பேர் திரண்டிருக்கிற சூழலில் வெறுமன வீர வணக்கம் செலுத்திவிட்டு நான் விடைபெறுவது பொருத்தமாக இருக்காது என்கிற நிலையில இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டேன். மேலும் இந்த குடும்பத்திற்கு மலர்மொழியில் 10,000 ரூபாய் வழங்குகிறார். முத்து நகர செயலாளர் 5000 பொம்படி 5000 வழங்குகிறார். சூரியமணி அம்பி தலைவர் 1000 ரூபாய் வழங்குகிறார்கள். சந்தோஷ்குமார் ரூபாய் 3000 வழங்குகிறார். கவிதா மோகன்தாஸ் ரூபாய் 25,000